ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன். பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சியில் 4 நட்சத்திரம், அதுக்குண்டான சிறப்புகள், ராகுகாலம், யமகண்டம், இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறையா பேருக்கு உபயோகரமாக இருந்துருக்கு. ஆன்மீக தகவல்லே ஒரு அற்புதமான கிளாஸ். நான் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டேன், நான் லைஃப்பில் படாத பாடு பட்டுன்னு இருக்கேன். ஏதாவது ஒரு விடை கிடைக்காதா? நான் தொழிலில் சரி, ஃபேமிலியில் சரி, பலவிதமான குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஆஞ்சநேயா வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 6, 7, 8 இந்த நாளில் 9 வந்து 6 படை வீடு ஃபுல்லாக புக்கிங் ஆகிடுச்சு. புக்கிங் க்ளோஸ் பண்ணியாச்சு. மலேசியானுடைய யாத்திரை, இந்த மலேசியாவில் பத்திகேஃப் முருகர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு. சார், ரொம்ப நாள் ஆசை எனக்கு அந்த முருகனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற ட்வின் டவர் சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அது எப்படி சார் அது? அந்த மாதிரி நிறைய பேர் போகணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸ்கந்தா டூரிசத்தின் மூலமாக 7397394829 வித் ஆஃபர் இப்போ போயின்னு இருக்கு. ஸோ இப்போ புக் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்க குறிப்புகளில் சந்திராஷ்டமம் யாருக்கு? சந்திராஷ்டமம் இருந்தால் நம்ம எதுவுமே பண்ணப்படாது இல்லையா? ஸோ அது யாருக்கு, எந்த ராசிக்கு நான் பார்க்கணும், என் ராசிக்கு இருக்கா இல்லையா, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், என்ன திதி, இன்றைக்கி ஏதாவது விசேஷங்கள் இருக்கா, அதெல்லாம் பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்ப்போங்க. 2/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 17ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்று இரவு 9:14 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தி, இரவு 10:08 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:16 வரை ஆயில்யம், பின்பு மகம். கடகராசி சிம்ம ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம். அதாவது ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லுவாங்க. அகஸ்திய பெருமான் கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரம். ராமபிரான் சொல்லி ராமபிரான் அதை வாசிக்கிறார், உடனே அவருக்கு பலன்கள் கிடைக்கிறது. ஆதித்ய ஹிருதயம் சூரிய பகவானுக்கு சொல்லக்கூடியவர். நம்ம பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து எதிர்பார்க்கிறவங்களுக்கு, இருந்துன்னு இருக்கிறவா அதில் இன்னும் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம் ரொம்பவுமே விசேஷமாக இருந்துருக்கும். இந்த ஆதித்ய ஹிருதயம் சூரிய ஹோரையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் படிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சூரிய ஹோரை இதுக்கு ரொம்ப உகந்த இது. கோயிலில் போய் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் முன்னாடி வாசிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு இது பண்ணுறோம், எப்படி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். இன்றைக்கி இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருந்துருக்கு சந்திராஷ்டமம். 9:14 என்னமோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா மக நட்சத்திரத்துக்கு போயிடுறது. ஸோ கடகத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சிம்மத்தினுடைய மக நட்சத்திரம் இரவு நேரத்துலையும் வரங்காட்டி எப்போவுமே சந்திராஷ்டமத்தன்னைக்கு மற்றவர்களை பற்றி பேசுகிறது, டக்குன்னு அவசரமாக செயல்படுத்துறது, ஆபத்தான விஷயங்கள் பண்ணுறது, முடியாத காரியங்கள் எடுத்து பண்ணுறது, முடியாத வெயிட்டை தூக்குறது, மற்றவங்களுடைய காசிப்ஸ் கேட்குறது, கோவப்படுறது, மற்றவங்க கோவப்பட்ட உடனே திருப்பி ரியாக்ட் பண்ணுறது, இது அத்தனை விஷயத்தை தவிர்த்துக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டவே வேண்டான்னு சொல்லுவேன். புதிய காரியங்கள் செயல்பட வேண்டாம்னு சொல்லுவேன். தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம். இது அத்தனையுமே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு கடைப்பிடிக்கணும். சரி, சந்திராஷ்ட தினத்தில் யாரை வழிபடுறது ரொம்ப நல்லது? உங்கள் ராசிக்கு இன்றைக்கி வரும் இல்லையா, கடகராசி சிம்மராசி, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும். நல்ல நாட்களாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒன்று முடியல, இது முடியலன்னு சொல்கிறத விட இது முடியுது, பார்ப்போம், வில் ட்ரை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எப்படி சிக்னலில் லைட் இருந்தால் டக்குன்னு விழுகிறது, அந்த மாதிரி ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு தன்னிச்சையாக கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாராவது கேட்காம நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஐடியா கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணோம்னா போச்சு.
பிகாஸ் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவோம், பின்னாடி ஒன்று பேசுவா. அது ரொம்ப முக்கியமாக இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் பரீட்சைக்கு படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில மறதிகள் அப்பப்போ வந்து போகும். சில நேரங்களில் டக்கென்று சட்டென்று ரியாக்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமான முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வெற்றி பெறும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டா, நல்ல ஸ்கூலில் பாராட்டுறா, டாடான்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரியமானவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. வேலை தான் சார் எனக்கு ஒரே படுத்து தருது, மாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கேன், தாராளமாக பண்ணலாமே. அனுகூல்யமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சின்ன முக்கிய முடிவுகள்லாம் வெளியில் சொல்லிடாதீங்க. இந்த காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுகிறே இல்லையா, மற்றவங்க அப்படி நினச்சிக்க மாட்டாங்க. டக்குன்னு 4-5 விஷயத்தை யோசிப்பாங்க. இவங்களுக்கு இப்படி வரதா அப்படி வரதா 4 பேர்ட்ட சொல்லும்போது இந்த காரியம் நடக்காமல் போய்ட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் சூக்ஷமாக செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நல்ல ராசி, நல்ல அற்புதமான ஒரு கிரக நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் இன்றைய தினத்தில் நடக்காதுன்னு பல பேர் சொன்னவா முன்னாடி தட்டி ஜெயிச்சு தூக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. போட்டி போட்டவங்க முன்னாடி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சிலது ஸ்டக் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாண்டி வந்துடுவேன், கவலைப்பட வேண்டாம். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அதே சமயத்தில் டக்குன்னு தொழிலுக்கு உண்டான முதலீடெல்லாம் டக்குன்னு வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அது பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். இது இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுன்னு டக்குன்னு நார்மலான விஷயங்கள் போய்ட்டு தாராளமாக திருப்பி எடுத்துக்கிறேன். சிலதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு கவலைப்பட்ட எல்லாமே நடக்கும் பாருங்கள், எல்லாமே நடக்கும். கொஞ்சம் பொறுத்துட்டேன்னா எல்லாமே மாறி வரதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சார் வெளியிலலாம் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியல எனக்கு, நான் என்ன பண்ணுறது? ஏன்னா சம்பாதிக்கூட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுடைய ட்ராவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டேன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் உற்றார் உறவினர்லாம் உதவி செய்வான், இன்னும் கவலைப்பட வேண்டாம். பிரயாணங்கள் இருந்து ரொம்ப அவசியம் இருந்தால் தாராளமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. மிதுனராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குருவாயூரப்பர் வழிபாடு, விசேஷ பலன்கள் திரும்ப அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனம் தேவை. மற்ற நட்சத்திரம் பூசம், புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. சில விஷயங்கள்லாம் நம்ம ஏதாவது யதார்த்தமாக பேச போய் அதை தப்பாக புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம டக்குன்னு சொல்ல அவள் ஒன்று புரிஞ்சுக்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவுகள் வேண்டாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அதே மாதிரி பேசும்போது கவனம் தேவை. காசிப்ஸ் பேசுனா எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாராவது மனம் துன்புறுத்துகிற மாதிரி பேசுனா நமக்கு தான் டைம்ஸ் இல்லை, அதனால தான் இப்படி பேசுகிறாங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்களே யாரையும் ஹார்ஷாக பேசவும் வேண்டாம். அதே மாதிரி இந்த தினத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிட்டால்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சில பேருக்கு இது இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்னா பிள்ளையார் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடாக அமையும் அவங்களுக்கு. சிம்மராசி நண்பர்களே, பூரம் உத்திர நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா இரவு மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதக பலன்கள்லாம் உண்டு. எத்தனையோ பேர் போட்டி பொறாமையில் இருந்துருப்பா. நம்ம அவாட்ட யதார்த்தமாக நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருப்போம். என்னாச்சு தெரியுமா, வாட் ஹேப்பன் யூனோ, இதெல்லாம் இப்படியாச்சுன்னு வழி வழியாக சொல்லும் பொழுது ஓஹோ அப்படின்னு அவள் ஒன்று மனசில் நினச்சிட்டு அதை 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 எப்போ நீங்கள் வீக்காக இருக்கல அப்போல்லாம் அவன் குத்துவான். ஸோ எப்போவுமே வீக்கராக இருக்கவங்கக்கிட்ட ஒருத்தர் திருப்பி இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் நாட் அ ஸ்ட்ராங்கஸ்ட்டு பர்சன். அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்லாம் சொல்ல முடியாது. இஃப் யூ ஆர் இன் வீக், அவங்க முடிஞ்ச ஆறுதல் சொல்லணும். ஏதாவது ரொம்ப குத்தினாலும் அதை அவளுக்கு தே ஆர் நாட் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம். அவளை பற்றி குட் ஒப்பீனியன்லாம் தவிர்த்துக்கிறது கூட நல்லது தான்.
பூரம் உத்திர நட்சத்திரத்துக்கு நன்னா தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் நம்ம நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தை சூப்பராக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் நினச்ச காரியம் நடக்கும். கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியமான கடன்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களை மற்றவர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பய உணர்வுகள் அப்பப்போ வந்து போகும். ஆனாலும் சில சண்டைகள்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சண்டை வர்றது நல்லது தான். ஏன்னா நம்ம ஏதான ஒரு விஷயத்தை வந்து ப்ரூஃப் பண்ணி அதை வந்து இப்படி அப்படி இல்லை புரிஞ்சுட்டு ஐயோ ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிவிட்டு அந்த ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு. துளாராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்படி நார்மலான கடன்கள்லாம் ஒரு அளவுக்கு செட்டில் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் யதார்த்தமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். சில விஷயங்களில் நம்ம தேடி கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மறதிகளும் அப்பப்போ இருக்கக்கூடியதாக பார்க்க முடியுது. ஒரு காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நடக்கலை, ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறதோட சரி இன்றைக்கி நடக்கலை நாளைக்கு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பிகாஸ் செல்ஃப் சக்ஸஸ் இதில் நிறையா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக எனக்கு இருக்குது. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசியை பொறுத்தளவுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் போகிறது, உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வர்றது, ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது விளையாண்டாங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீ கொஞ்சம் நேரம் இசை கேட்குறது, கொஞ்சம் நேரம் எங்கேயாவது பார்க் போயிட்டு வருது, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ உங்களுக்கு தோணக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கு. யூ வில் வின் த ரேஸ். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேல். இட் டேக் சம் டைம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்று பயப்பட வேண்டிய அவசியங்கள் கண்டிப்பாக கிடையாது. கலை உணர்வில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பாட்டு சொல்லி கொடுத்துருவாங்க, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கவங்க, ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, டிராயிங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் இதான் மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இட் கம்ஸ் அண்ட் கோ. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில பேர் நம்மளை கிண்டல் கேலி பண்ணுறாவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருந்துருக்கு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம எடுத்து வைக்கிறது, நம்ம எடுத்து வைப்போம்ல இதுக்காக அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது அப்படியே நிறையறதுக்குண்டான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கு. பலவிதமான கஷ்டம், பலவிதமான துன்பம், பலவிதமான யோசனைகள், பலவிதமான மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. யூ வில் வின், நோ வரிஸ். நீங்கள் நிறைய விஷயங்கள் போட்டி இத்தனை நாள் பார்த்துட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க, இனிமேல் ஜெயிக்க முடியாதானே? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எல்லாமே ஒரு சூழ்நிலைக்கு மாறி தான் ஆகணும், கவலைப்பட வேண்டியதில்லை. தொழில் சம்மந்தமான சில வருத்தங்கள் அப்பப்போ வந்து போகும், அதை ஜெயிச்சிருவீங்க. அதை பற்றி பயப்பட வேண்டாம். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏர்போர்ட்லேயோ, ரயில்வே ஸ்டேஷன்லேயோ, நிகழ்ச்சிகள்லையோ, கல்யாணத்துலேயோ, சீமந்தத்துலேயோ, குழந்தைக்கு பேர் வைக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல எப்போவுமே நம்ம கான்டாக்ட்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறது, அடுத்த நிலை கொண்டு போகிறது ரொம்பவுமே அவசியமாக தெரிகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதே சமயத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சேமிப்புக்கிறது, தொழிலுக்கு உண்டான முதலீடு பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலுக்கு உண்டான முதலீடு சேமிக்க வைக்கிறதுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசியை பொறுத்தளவுக்கு நிறைய சேலஞ்சிங் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். பட் இன்றைய நாள் பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக நிறையா விஷயங்களில் சில கற்றுன்னு இருக்கிறவாளுக்கு, புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல டைம் இப்போது. அதே சமயத்தில் எதாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது ரொம்பவுமே நல்லது. சில நேரங்களில் ஸ்பீடாக இருப்பேன், சில நேரங்களில் ரொம்ப டெட் ஸ்லோவாக இருப்பேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி செயல்படக்கூடியது நல்லாவே இருக்கும்.
தம்பி தங்கைகளுக்கு நிறையா நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அவங்க எதிர்பார்க்கலை, அவங்க சரியாக வேண்டாங்க அப்படின்னு சொன்னாலும் எதுக்காலும் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செயல்படக்கூடிய நாள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பலவிதமான இக்கட்டமான சூழ்நிலைகளில் கூட நீங்கள் ஜெயிச்சு வந்த ஒரு நபர். அதனால் இப்போ நடக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு பழகி போயிடுத்து. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது தான், அது திருப்பி உங்களுக்கு அப்படியே மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, புக் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பலவிதமான போட்டிகள் இருக்கும், பலவிதமான மனக்கடக்கங்கள் இருக்கும். அதிலேருந்து ரெடி ஆயிடுவீங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரும். மகர ராசி நண்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நல்ல கிரகங்கள் இருக்குது. குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், பேச்சு சம்பந்தமான விஷயங்கள், பண சம்பந்தமான விஷயங்கள், அதே சமயத்தில் சில பணம் குடுக்கல் வாங்குறதை பற்றியெல்லாம் இன்றைய தினத்தில் நிறைய யோசிப்பீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், இன்றைக்கி தடங்கள் வரும், வந்ததுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் டக்குன்னு நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு தடங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்பாப்பா 4-5 நாள் அந்த டென்ஷன் இப்போ கம்மியாக இருக்கும், அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஆனாலும் சில நேரங்களில் சில தடங்கள் வரும். நம்ம நிறைய நல்ல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லது பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே சமயத்தில் கும்பராசி அன்பர்கள் கார்பெண்டிங், ப்ளம்பிங் சம்மந்தமான, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கு, மருத்துவம் சம்மந்தமான இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பில்டிங் வச்சுட்டு இருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல விமர்சனங்கள் நம்மளை சுற்றி வரும். ஆனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல மனத்தில் ஒரு பவர், வில் பவர்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் அது உங்களுக்கு வேலை செய்யும். கும்பராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் இன்றைய தினத்தில் நல்லா இருக்குது. இருப்பினும் நைட்டு பிரயாணம் வேண்டாம். டக்குன்னு சில பேர்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பா, சில பேர் சூப்பராக இருப்பா. ஐடியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஐடியா மணி மாதிரி ஒன்று ஐயோ எப்படி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி யோசனைகள்லாம் மனசில் வந்துட்டுருக்கும். எஸ், இன்றைய தினத்தில் டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நன்னா இருக்குது இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மார்னிங்கில் எனக்கு சூப்பராக இருக்குது சார் சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் பூரா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னமோ தெரியல சார் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, உடம்புலாம் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாள் பூரா அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இது மாறும். இன்றைக்கி சில முக்கியமான ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒரு 4-5 நாள் கழித்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பர்களுக்கு பல விஷயங்கள், பல தொழில்கள் சம்பந்தமான எண்ணங்கள் இருந்துருக்கும். யூ வில் கெட் சக்ஸஸ் இன் தட். அதில் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு சில நாட்களில் இருந்த போராட்டங்கள்லாம் மாறி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் தெய்வானுகிரகங்கள் கூடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பைரவர் வழிபாடும் குரு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், அதாவது சூரிய பகவானோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு தீபம், அதாவது சூரிய தீபம் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 விதமான தீபம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து மாயில் இல்லைன்னா வெத்தலை வச்சு, அதாவது இப்போ மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி, சூரியன் நம்ம வீட்டிலேருந்து நமக்கு தெரியும்னா கிழக்க பார்த்து அந்த நுனி வச்சு 2 தீபம், மண் தீபத்தில் அகல் தீபம் இருக்குது பார்த்திங்களா, அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு ஏற்றலாம், ரொம்ப விசேஷம். 1. 2வது பார்த்துட்டேன்னா கோயிலில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமான தீபம் ஏற்றிக்கலாம், அது 2வது. 3வது பார்த்திங்கன்னா ஒரு தொன்னைன்னா சின்ன அந்த கடையில் விற்கும் அந்த பிரசாதங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, அதில் வந்து கோதுமை நிறச்சி அதுக்கு மேலே 2 மண் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அது நல்லெண்ணெய்யோ நெய்யோ போட்டு ஏற்றலாம். அப்படி ஏற்றிட்டு வர்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஹோரையில் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல மாற்றமும், பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்க இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வழிபாட்டு முறைகள் ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகங்கள். ஜோதிஷாச்சார ஜோதிஷ சம்ராட் மகேஷ்.